மைண்ட் செட். ஆ நம்ம எல்லா பிரேக் டவுன்ஸையும் நம்ம பிரேக் த்ரூஸா பார்க்குறோம். நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ் மேல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணாம, அதெல்லாம் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டீஸா பார்க்கறது அப்படின்னு நம்ம அதிகமா யோசிக்கிறோம். மோட்டிவேஷனோட நம்மளோட வாழ்க்கைய எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணி பண்றோம். இத வந்து நம்ம குரோத் மைண்ட் செட் இல்லாட்டி ப்ரோக்ரசிவ் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். நான் எந்த ரிஸ்க்குமே எடுக்க விரும்பல. நான் என்னோட இருக்கிற நிலைமை எனக்கு போதும். ஸோ, அ அ அதிகமா நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ் மேல அதிகமாக ஃபோக்கஸ் பண்றோம். அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்னா, ஃபெயிலியர்ஸ் மேல அதிகமான ஃபோக்கஸ நம்மள பண்ண வச்சு, நம்மளோட வாழ்க்கைய வந்து முன்னேற விடாது. இத நம்ம ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாருக்குமே இந்த குரோத் மைண்ட் செட்டா இருக்கட்டும், இல்லாட்டி ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டா இருக்கட்டும், 2மே இருக்கும். ஸோ நம்ம எந்த சூழ்நிலையில எந்த மைண்ட் செட்ட வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றத பொறுத்தது. ஸோ உங்களையே அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இருக்கிறது ஃபிக்ஸட் மைண்ட் செட்டா இருந்துச்சுன்னா, அது ப்ராக்ரசிவ் இல்லாட்டி மைண்ட் செட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நான் விமலா சிங்கராய உங்களோட பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட்.